ஒரு சிற்பி ஒருவர் ஒரு கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அருகில் அவர் செதுக்கிக் கொண்டிருப்பதைப் போலவே இன்னொரு சிலை இருப்பதை கவனித்தான் ஒருவன். உடனே அவன் சிற்பியிடம், 2 சிலைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதே ஏன் என்று கேட்டான். சிற்பி சிரித்துக் கொண்டே, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். அவன் ஆச்சரியத்துடன், என்ன சொல்றீங்க? மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது அந்த சிலை, எந்த பாகமும் உடைய கூட இல்லையே என கேட்டான். அதற்கு அந்த சிற்பி, நன்றாக உற்று பாருங்கள், அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கும் என்றார் சிற்பி. சிலையை உற்று கவனித்த அவன், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை என்று கூறினார் சிற்பி. அவன் வியப்புடன், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறீர் என்றான் அவன். அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே, எப்போது அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே, அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் சிற்பி. ஆம் நண்பர்களே, நாம் எந்த வேலை செய்தாலும் நம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடாது.